பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்துல ஒருத்தனா இருந்து பேசுறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவன். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். படிப்பா இருந்தாலும், மருத்துவமா இருந்தாலும், ஒரு போட்டி தேர்வா இருந்தாலும், ஒரு விளையாட்டு போட்டிகளா இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் ஒன்னா இருக்கு. நான் இன்னைக்கு கூட காலையில எங்களுடைய கரூர் தொகுதியிலிருந்து ஒரு 30 மாணவ மாணவிகள் விமானத்துல முதல்ல பயணிக்கிறாங்க. 6வது 7வது 8வது படிக்கிறவங்க ரவுண்ட் டேபிள் அதை ஏற்பாடு பண்ணாங்க. என்னையும் அதுல அழைச்சிருந்தாங்க. நான் எனக்கும் டிக்கெட் போட்டிருந்தாங்க. நான் அவங்கள போய் விமான நிலையத்தில் வழி அனுப்பிட்டு நான் அங்க வரேன். என்னால அவங்க போக முடியலங்க. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். அப்ப தொகுதி மக்களோட, மாவட்ட மக்களோட 2 கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தா கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு பார்த்து நாங்கள் உதவி பண்ணதே இல்லை இது வரைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொடுப்போம், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி செய்யும் நாங்கள் பார்த்ததில்லை. எங்க அலுவலகத்தில் எந்த மனு வந்தாலும் எந்த கட்சியும் நாங்கள் கேட்டது கிடையாது. அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமா உதவி செய்யக்கூடிய இடங்கள்ல அந்த பணிகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதையால அந்த நீங்க வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிறகு வந்த சம்பவங்கள், நீங்க சமூக வலைத்தளமா இருக்கட்டும், பொதுமக்கள் வரக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், நீங்க பாருங்க எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்துச்சுன்ட்டு. நடைபெற்ற சம்பவங்களில் இப்ப நான் என்ன கேட்கறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார். நான் இந்த கட்சி ஆட்சியில் தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன். எங்களுடைய பகுதி செயலர், ஒன்றிய செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி, இன்னைக்கு போற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டில். அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. நான் 7:47க்கு உள்ள நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில். வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன். 7:47க்கு போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10க்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க.